சொன்னாரே முதலமைச்சர், இன்று அவர்களும் அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். சமூக நீதி என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். மலமல்லூருடைய மகன் மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாரே, அதுதான் திராவிட மாடல். மலமல்லக்கூடிய மகன் மருத்துவக் கல்லூரியில் படிப்பதுதான் திராவிட மாடல். செருப்பு இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், ஆந்திராவில் இருக்கலாம், தெலுங்கானாவில் இருக்கலாம், அல்லது மகாராஷ்டிராவில் இருக்கலாம், எங்கேயாச்சும் இருப்பாங்க. கேட்டு பாருங்கள். இத்தனை திட்டங்களும் எந்த மாநிலத்திலேயாவது இருக்கிறது? யாருக்கும் ஒன்று ரெண்டு இருக்கலாம். இத்தனை திட்டங்களையும் மக்களுக்காக தந்திருக்கிற ஒரு மகத்தான தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் நாங்கள் பிறந்த விழா கொண்டாடுகிற நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் சும்மா வரல, துணை முதலமைச்சராக 2018 நாடாளுமன்ற தேர்தலிலே அத்தனை தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்தார். ஒற்றை செங்கலை கையிலே வைத்துக் கொண்டு ஓட ஓட ஒன்றிய அரசை விரட்டி அடித்த பெருமைக்குரியவர் அவர். 40க்கு 39 வென்றோம். இளைஞரணி செயலாளரானார். 2021 தேர்தலிலே தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்தார், அமைச்சரானார். 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 என்ற இலக்கை பெறுவதற்கு அவருடைய உதவி இன்றைக்கு தலைவர் தளபதிக்கு உறுதுணையாக இருந்தது. எல்லா வகையிலும் தனக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒருவரைத்தான், இன்றைக்கு உழைப்பாளை உயர்ந்தவரைத்தான் இன்றைக்கு தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய தகுதியார் அவர் ஆகியிருக்கிறார். வாரிசாக அல்ல, தன்னுடைய தகுதியார். அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய யாராவது இருக்கிறார்களா? யாராவது ராத்திரி பகலா சுத்திட்டு வருவாங்களா? பகல் 1 மணி வரைக்கும் வெட்ட வெயில் இல்லை, குச்சி பொறுத்திருந்த வெட்ட வெயில் நின்று பிரச்சாரம் செய்த ஒரே அரசியல் தலைவர் என்று சொன்னால் அது உதயநிதி ஸ்டாலின் தான். அவருக்கு இணையாக யாராவது தேர்தல் களத்தில் இருந்திருக்கிறார்களா? எனவேதான் அவருக்கு இந்த பரிசு தந்திருக்கிறார். அதில் என்ன தவறு இருக்க முடியும்? எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திருமைய வடக்கு ஒன்றியத்திலே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்திலே பங்கேற்பதிலே நாங்கள் மிகுந்த பெருமையடைகிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயங்கார் சார், நச்சாந்தவட்டி சுந்தரம். ஆமா, அஞ்சல் அஞ்சல் ஆனா குறுக்கலாம் இங்க பாருங்களா. Thank you.